எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கு முக்கியமான செய்தியை நாம் கேட்கப் போகிறோம். இந்தியாவிலே ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாக்கக்கூடியதாக இருக்கும். நாம் வேத வசனத்தின் அடிப்படையிலே நாம் சொல்ல போகிறோம். தலைப்பு என்ன தெரியுமா? மதமாற்றம் வெர்சஸ் நீதிமன்றம். இது இந்தியாவில் ஒரு பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணக்கூடியதாக இருக்கிறது. இந்தியாவில் ஒரு பெரிய மாற்றமா அப்படின்னு கேட்குறீங்களா? எஸ். எங்கு பார்த்தாலும் என்ன நடந்து கொண்டிருக்கிறது? சண்டைகள் ஆரம்பிக்கிறது. மதத்தை வைத்து சண்டை போட்டு கொண்டே இருக்கிறார்கள். மதத்தை வைத்து கலவரம் மூட்டி கொண்டே இருக்கிறார்கள். இந்துத்துவ மதம் தான் பெரிது என்று சொல்லி அவர்கள் கங்கணம் கட்டி கொண்டே திரிந்து கொண்டிருக்கிறார்கள். வேதாகம வசனத்தை கொண்டு பார்க்க போகிறோம். மத்தேயு 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை இப்பொழுது நாம் வாசிக்க போகிறோம். பரலோக ராஜ்யம் நெருங்கிவிட்டது, மனம் திரும்புங்கள். இது உலகத்திற்கே சொல்லப்பட்ட வார்த்தை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து முதலாக ஜனங்களை பார்த்து பிரசங்கித்த வார்த்தை, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாயிருக்கிறது என்று சொன்னார். வாசிக்கலாம். அது முதல் இயேசு மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கிக்க தொடங்கினார். உன்னதமான தேவனுடைய பணியை செய்யும்படியாக உன்னதமானவருடைய காரியங்களை மட்டுமே போதித்தார். பரலோக ராஜ்யத்தை குறித்து பிரசங்கித்தார். பரலோக ராஜ்யத்துக்குரியவைகளை அல்லாமல் வேறொன்றை பிரசங்கிக்கவில்லை. தேவனுடைய ராஜ்யத்தை நாம் கட்டும்படியாக வந்திருக்கிறோம். அல்லேலூயா. தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவதற்காக தான் திருச்சபை. திருச்சபையினுடைய ஒவ்வொரு அங்கத்தினரும் செய்ய வேண்டிய முதல் காரியம் சுவிசேஷ பணியை செய்ய வேண்டும். அவருடைய வார்த்தை உண்மை உள்ளது. சுவிசேஷம் எப்படி அறிவிக்க வேண்டும் என்றால், தேவனுடைய ராஜ்யம் வரப்போகிறது, மனம் திரும்புங்கள் என்று நாம் அறிவிக்க வேண்டும். எங்கு அறிவிக்க வேண்டும்? உலகம் முழுவதும் அறிவிக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்கிறார். இந்த நாளில் நீதிமன்றத்தினுடைய குரல் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்று நாம் பார்க்க போகிறோம். உச்ச நீதிமன்றம் பரபரப்பான தகவல்களை வெளியிட்டிருக்கிறது. அது என்ன என்பதை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். நீதியின் குரல் என்னவென்றால், உச்ச நீதிமன்றம் 1977 ஒரு தீர்ப்பு வழங்கினது. மதத்தை பரப்பலாம், ஆனால் வற்புறுத்தி மாற்றக்கூடாது. மதத்தை பரப்பலாம், ஆனா என்ன பண்ணக்கூடாது? வற்புறுத்தக்கூடாது. அப்ப தேவனாகிய கர்த்தர் மதத்தை உண்டாக்கும்படியாக வரவில்லை. இந்த உலகம் சொல்லுகிறது மதம் என்று. கிறிஸ்தவம் ஒரு மதம் அல்ல. அப்ப மார்க்கம் என்று சொல்லி இஸ்லாமியர்கள் சொல்லும் பொழுது அது எங்கள் மார்க்கம் என்று சொல்லுவார்கள். இயேசு என்ன சொல்றாரு? நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அவர் பிரசங்கித்ததை கர்த்தராகிய தேவன், அதாவது பிதாவாகிய தேவன் அவருக்கு என்ன சொன்னாரோ அதை தான் நமக்கு சொல்லிக் கொடுத்தார். அதை தான் நாம் மற்றவர்களுக்கு போய் அறிவிக்க வேண்டும். இப்படி அறிவித்தால் பல இடங்களில் பல தேசங்களில் ஆபத்து என்று சொல்லி அதை தடுப்பதற்காக பல காரியங்களை செய்கிறார்கள். சுவிசேஷம் அறிவித்தால் அவர்களை சிறையிலே போட வேண்டும், சுவிசேஷம் அறிவித்தால் அது நாட்டிற்கு ஆபத்து என்று சொல்லி பல சட்ட திட்டங்களை வகுத்து பல நாடுகளிலே செய்து கொண்டிருக்கிறார்கள். இதனால் இந்த உலகத்திலே மத கலவரங்கள் மாத்திரமல்ல, உலக போர்களும் எதனாலே வரப்போகிறது என்றால் இந்த மதத்து நிமித்தமாக தான் வரப்போகிறது. மதம் சார்ந்த எவரும் பரலோகம் செல்லுவது இல்லை. கிறிஸ்தவ மதத்தில் இருந்தாலும், இஸ்லாமிய மதத்தில் இருந்தாலும், இந்து மதத்தில் இருந்தாலும், மதத்தை பிடித்துக் கொண்டிருக்கிறவர்கள் ஒருபோதும் தேவனுடைய ராஜ்யத்திலே பிரவேசிக்க முடியாது. ஆண்டவர் பரலோக ராஜ்யத்தை குறித்து சொல்லும் பொழுது இந்த பூமியின் ராஜ்யத்தை போல இருக்காது என்று சொன்னார். அவர் சொன்ன ராஜ்யம் விசேஷித்த விதமாய் இருக்கிறது. அவர் சொன்ன ராஜ்யத்திற்குள்ளே அழுகை இல்லை, புலம்பல் இல்லை, கண்ணீர் இல்லை, கவலை இல்லை, வேதனை இல்லை, துக்கம் இல்லை, பாரம் இல்லை, புலம்பல் இல்லை, குழப்பங்கள் இல்லை, மரணம் என்பது இல்லை. அல்லேலூயா. மரணம் என்பது கிடையாது. ஆனால் இந்த பூமியிலே வாழுகிறவர்கள் மரணத்தை உள்ளடக்கி இருக்கிறார்கள். இந்த சட்ட திட்டங்களும் மரணத்தை உள்ளடக்கியே இருக்கிறது. உலக சட்ட திட்டங்கள், பரலோக சட்ட திட்டங்கள் மனிதனை வாழ வைக்கக்கூடியதா இருக்கிறது. ஆமென். கூர்ந்து கவனிங்கள். இது பிரசங்கம் தான். இந்த பிரசங்கம் முக்கியமான பிரசங்கம். சபையிலே இப்படிப்பட்ட பிரசங்கம் அதிகமாய் போதிக்கப்படுவது கிடையாது. பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது என்று ஆண்டவர் சொன்னார். அதை போய் சொல்லுங்கள் என்று யாரை பார்த்து சொன்னார்? சீசர்களை பார்த்து சொன்னார். இன்று நாம் சீசர்களாய் இருக்கிறோம். இயேசு கிறிஸ்துடைய சீசர்களுக்கு அறிவிக்கப்பட்டது. தொடர்ந்து அவர்கள் சீசர்களை உருவாக்கினார்கள். சீசர்கள் உருவாக்கி அவர்கள் அறிவித்தார்கள். இப்படியே தொன்று தொட்டு நாம் என்ன அறிவித்துக் கொண்டிருக்கிறோம்? கர்த்தருடைய சுவிசேஷ பணியை செய்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா சொல்லலாமே. ஒருவேளை இந்த கர்த்தருடைய சுவிசேஷ பணியை செய்யவில்லை என்றால் நீங்கள் செய்ய ஆரம்பித்து விடுங்கள். ஏனால் அது உங்கள் மேல் விழுந்த கடமை, என் மேல் விழுந்த கடமை. எனவே இந்த பூமியிலே நீங்கள் போய் மதத்தை பரப்பலாம் அப்படின்னு இந்த சட்டத்திட்டங்கள் சொல்லுகிறது உலக அரசாங்கம். நாமளோ மதத்தை பரப்பவில்லை, தேவனுடைய வார்த்தைகளை அவர் சொன்ன பாதையின் வழியே சொல்வதற்காக இருக்கிறோம். அருமையானவர்களே, இதற்கு யாரும் முட்டுக்கட்ட போட முடியாது.
1977 உச்ச நீதிமன்றம் சொன்ன காரியம் மனித சுதந்திரத்தை காக்கும் நோக்கம் என்று சொன்னார்கள். இன்றைக்கு சுதந்திரம் இருக்கிறதா என்று பார்க்க வேண்டும். இந்திய தேசத்தை எடுத்துக்கொள்வோம். 1947 ஆண்டு சுதந்திரம் நமக்கு கிடைத்தது. இஸ்ரவேலுக்கு சுதந்திரம் எப்பொழுது கிடைத்தது? 1948 ஆண்டு இஸ்ரவேல் என்ற நாடு பிரகடனப்படுத்தப்பட்டது. அருமையானவர்களே, இதை தான் ஒப்பிட்டு பார்க்கணும். 1947 இந்தியாவுக்கு சுதந்திரம். இந்த சுதந்திரம் வாங்கின அடுத்த வருஷத்துல 1948 இஸ்ரவேல் என்ற நாடு இல்லாமல் இருந்தது. இஸ்ரவேல் என்ற நாடு பிரகடனப்படுத்தப்பட்டது. இப்பொழுது புரிந்து கொள்ள வேண்டும், இஸ்ரவேலுக்குள்ளாக இப்பொழுது நடக்கக்கூடியது மதக்கலவரம். இஸ்லாமியர்களுக்கும் யூதர்களுக்கும் இடையே பயங்கர சண்டைகள் என்ன பண்ண போய் கொண்டிருக்கிறது. அநேக பேர் மரித்து போயிருக்கிறார்கள். இந்திய தேசம் ஒரு ஜனநாயக தேசம் என்று நாம் எல்லாருக்கும் தெரியும். ஆனால் ஜனநாயகம் இன்னைக்கு புதைக்கப்பட்டிருக்கிறது. ஜனநாயகத்துல கிறிஸ்துடைய வல்லமையை பிரசங்கிக்க நமக்கு அதிகாரம் கர்த்தரால் கொடுக்கப்பட்டிருந்த போதிலும் இங்கே இருக்க அதிகாரிகளும் ஆளுநர்களும் வல்லுநர்களும் நம்மளை அறிவிக்க கூடாதபடி அவர்கள் பலவிதமான சட்ட திட்டங்களை போட்டு வைத்திருக்கிறார்கள். எனவே மதத்தை பரப்பலாம், ஆனால் வற்புறுத்தி மாற்றக்கூடாது என்று உச்ச நீதிமன்றம் சொல்லியிருக்கிறது. மனித சுதந்திரத்தை காக்கும் நோக்கம் இருக்கிறதாக நீதிமன்றத்துடன் குரல் இருக்கிறது. தற்போதைய தீர்ப்புகள் 2022 இருந்து 2025 என்ன தீர்ப்பு சொல்லப்பட்டிருக்கிறதுனா, வற்புறுத்தி மாற்றக்கூடாது, அது குற்றம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அருமையானவர்களே, கிறிஸ்துவத்தில் யாரும் வற்புறுத்தி மதம் மாற்றுவது கிடையாது. கிறிஸ்துவத்திலே தேவனுடைய நீதியும் தேவனுடைய அன்பையும் சொல்லிதான் பிறருக்கு உதவி செய்யும்படியாக இருந்துதான் எல்லாமே இதுவரையிலும் காலங்காலமாய் நடந்து கொண்டிருக்கிறது. இப்படியாக தெய்வங்களை ஒவ்வொரு சமுதாயமும் பிரித்து இந்துக்களுக்குள்ளே பலவிதமான பிரிவுகளை உண்டாக்கி அவைகளுக்குள்ளாக ஆண்டு கொண்டிருப்பது யாருன்னா பிசாசு. அப்ப பிசாசின் மனிதர்கள் என்ன பண்றாங்கன்னா, தேவனுடைய சுவிசேஷத்தை அறிவிக்க விடாமல் தடுக்கிறார்கள், தேவனுடைய ராஜ்யத்தை கட்ட விடாமல் தடுக்கிறார்கள். அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்று சொன்னால், நீங்கள் விபூதி வைத்துக் கொள்ள வேண்டும், எங்கள் கோயில் பிரசாதத்தை நீங்கள் சாப்பிட வேண்டும், இப்படிலாம் சொல்றாங்க. ஆனா அவங்களுக்கு இருக்கக்கூடிய ரிக்வேதம், யஜுர்வேதம், சாமம், அதர்வன வேதங்கள் எல்லாமே ஒழித்து விட்டார்கள். ஏன்னா அதுல இயேசு கிறிஸ்துவை பற்றி ரிக்வேதத்திலும் யஜுர்வேதத்திலும் இயேசு கிறிஸ்துவை பற்றி தான் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த தெய்வத்தை அவர்கள் ஒழித்து விட்டார்கள். சிலை வழிபாடே கூடாது என்பதுதான் 4 வேதத்திலும் சொல்லப்பட்டிருக்கிற காரியம். ஆனா அந்த வேதத்தை ஒழித்து விட்டு இவர்கள் புதிதாக புத்தகங்களை எழுதி அது பொல்லாத விதமாய் பரப்பப்படுகிறது. அவர்கள் பொல்லாத விதமாய் பரப்புகிற நூல்கள் என்ன நூல்கள்? பகவத்கீதை, ராமாயணம், மகாபாரதம், இதிகாச நூல்கள், புராண நூல்கள் எல்லாம் இருக்குது. இதை பரப்பி மக்களை முட்டாளாக்கி கொண்டிருக்கிறார்கள். வேதம் ஒன்றே, அல்லேலூயா சொல்லலாமே. இன்றைய நாளில் பொல்லாத மனிதர்கள் பொல்லாத விதமாய் மக்களை முட்டாளாக்கும் விதமாக அவர்கள் செயல்படுத்தி கொண்டே இருக்கிறார்கள். குடிக்க வேண்டிய பாலை நதிக்கு ஊத்துகிறார்கள், மூத்திரத்தை குடிக்கிறார்கள். இது அவர்களுடைய நியதியாய் இருக்கிறது. ஆபிரகாம் மாட்டை சாப்பிட்டார், மாட்டுக்கறி சாப்பிட்டார். இயேசு கிறிஸ்துவும் என்னன்னா அதை வெறுக்கவில்லை. ஒரு கன்றை அடியுங்கள் என்று சொன்னார். கன்று என்று சொல்லும் பொழுது மாடு தானே, பசு மாடு தானே குடிக்குது. கன்றை என்ன அப்படின்னா ரட்சிக்கப்பட்டவனுக்கு அடிச்சு கொடுங்க, வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் இன்றை பசுவதை செய்கிறார்கள் என்று சொல்லி பசுமாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுத்து கரியை கடத்துகிறவர்கள் எல்லோரும் அயோக்கியர்களாக இருக்கிறார்கள், அவர்கள் பார்ப்பனராக இருக்கிறார்கள். அவர்கள் மாட்டுக்கறி சாப்பிடக்கூடாது என்ற சட்ட திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள். நான் எதை சாப்பிட வேண்டும், எதை உடுத்த வேண்டும், நான் எப்படி வாழ வேண்டும் என்பதை என் தேவன் எனக்கு சொல்லி வைத்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லலாமே. அதற்கு விரோதமாய் குடும்பத்திலே கலவரத்தை மூட்டி தேசத்திலே கலவரம் மூட்டுகிறவர்களை பார்த்துதான் நாம் கேட்கக்கூடிய ஒரே ஒரு கேள்வி, உன் கடவுள் எங்கே இருக்கிறார்? அவனுடைய கடவுள் விக்கிரகம், அவனுடைய கடவுள் லூசிபர், அவனுடைய கடவுள் பொல்லாதவைகளை செயல்படுத்தக்கூடியதா இருக்கிறது. கேட்டா பாரத் மாதான்னு சொல்லுவான். அந்த மாதா என்ன சொல்கிறது என்றால் மக்களை கலவரப்படுத்துகிறது. RSS காரருடைய கையில் இருப்பது துப்பாக்கியும் வாளும் இருக்கிறது. அவர்கள் இந்த தேசத்தை கலவர பூமியாய் மாற்றிவிட்டார்கள். சரி, தற்போதைய தீர்ப்புகள் என்னன்னா, மனிதன் விருப்பத்தால் மதம் மாறலாம், வற்புறுத்தினால் குற்றம், சுதந்திரமும் சட்டமும் சேர்ந்து செயல்பட வேண்டும் என்று இந்த தீர்ப்பு வழங்கி இருக்கிறது. சுதந்திரமும் சட்டமும் சேர்ந்து செயல்பட வேண்டும். இந்தியாவிலே சுதந்திரம் இருக்கிறது. இந்த சுதந்திரம் கண்டிப்பாக நாம் அனுபவிக்க வேண்டும். இன்றைய நாட்களிலே சுதந்திரம் என்று இருக்கிறதா என்று சொன்னால் அந்த சுதந்திரத்தை படுகொலியிலே புதைத்து கொண்டிருக்கிறார்கள். இந்தியாவிலே 12 மாநிலங்களிலே ஆன்டி கன்வர்ஷன் லா,
மதமாற்ற தடை சட்டத்தை அவர்கள் இயற்றி பொல்லாத காரியங்களை செயல்படுத்துகிறார்கள். சரி, மதமாற்ற தடை சட்டம் எங்க அவர்கள் உருவாக்க வேண்டும்? பாராளுமன்றம், நாடாளுமன்றத்தில் உருவாக்க வேண்டும். இந்த பாராளுமன்றம், நாடாளுமன்றத்தில் மதமாற்ற தடை சட்டம் அப்படின்லாம் அவங்க எழுதப்படவில்லை. நல்லா கவனிச்சுக்கோங்க. அப்ப எங்க தான் அவர்கள் ஏற்றிருக்கிறார்கள்னா, எங்கெல்லாம் பிஜேபி ஆளுகை செய்கிறதோ அங்கெல்லாம் மாநிலங்களுக்குள்ளாக மதமாற்ற தடை சட்டங்களை போடுகிறார்கள். பிஜேபி ஆளுகிற ஒவ்வொரு மாநிலத்திலும் மதமாற்ற தடை சட்டத்தை உருவாக்குவார்கள் என்றால் அவர்கள் தேசத்திற்குள்ளாக பாராளுமன்றத்திலேயோ நாடாளுமன்றத்திலேயோ முடிவு பண்ணாததை இவர்கள் சுயேட்சையாக மாநிலங்களுக்குள்ளாக முதலாவது ஒழுக்கக்கேட்டை, சீர்கேட்டை கொண்டு வந்து ஏதோ ஒன்றை செய்து கொண்டிருக்கிறார்கள். அதை குறித்து நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். வேத வசனத்தின் அடிப்படையிலும் நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். இந்தியாவிலே 12 மாநிலங்களில் மதமாற்ற தடை சட்டம் இருக்கிறது. எந்தெந்த மாநிலம் அப்படின்னா, அருணாச்சல பிரதேசம், சத்தீஸ்கர் மாநிலம், குஜராத் மாநிலம், ஹரியானா, அடுத்து இமாச்சல பிரதேசம், ஜார்க்கண்ட் மாநிலம், கர்நாடகா, மத்திய பிரதேசம், ஒடிசா, ராஜஸ்தான், உத்தரகாண்ட், உத்தரப்பிரதேசம், மொத்தம் 12 மாநிலங்களில் மதமாற்ற தடை சட்டம் போட்டு வைத்திருக்கிறார்கள். சரி, இந்திய அரசியல் அமைப்பு, அதாவது கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா, இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஒவ்வொரு குடிமகனுக்கும் மத சுதந்திரத்தை கொடுத்திருக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்க. மத சுதந்திரம் என்று கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா சொல்லுகிறது. ஃப்ரீடம் ஆஃப் ரிலிஜியன், மத சுதந்திரத்தை நமக்கு கொடுத்திருக்கிறது, அளித்திருக்கிறது. ஆனால் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள்? சுதந்திரத்துக்கு எதிராய், மத சுதந்திரத்துக்கு எதிராய், ஃப்ரீடம் ஆஃப் ரிலிஜியனுக்கு விரோதமாய், கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியாவுக்கு விரோதமாகவே அவர்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட அமைப்பினர் இன்றைக்கு இந்தியாவை ஆண்டு கொண்டிருக்கிறார்கள். இவர்களை யார் இப்படிப்பட்ட பதவிக்கு வைத்தது என்பது முக்கியம். பாருங்க, மாநிலத்தின் அடிப்படையில் எடுத்துக்கொள்ளும் பொழுது ஒடிஷாவில் ஒரிசா ஃப்ரீடம் ஆஃப் ரிலிஜியன்ஸ் ஆக்ட் என்று சொல்லி 1967ஆம் ஆண்டில் மதமாற்ற தடை சட்டத்தை உருவாக்கினார்கள். அடுத்து மத்திய பிரதேசத்தில் பார்க்கும்பொழுது 1968ஆம் ஆண்டு உருவாக்கி இருக்கிறார்கள். அருணாச்சல பிரதேசத்தில் 1978 மதமாற்ற தடை சட்டத்தை உண்டாக்கி இருக்கிறார்கள். சத்தீஸ்கர் மாநிலத்தில் இது எம்பி சட்டத்தை தழுவக்கூடியதாக இருக்கிறது. பாருங்க, 2000 அவங்க மதமாற்ற தடை சட்டத்தை போட்டாங்க. 2006 ஒரு திருத்தத்தை முழுவதுமாக செய்தார்கள். சத்தீஸ்கர் மாநிலத்தில் பொல்லாத காரியங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறதை நீங்கள் உணர வேண்டும். 2 கன்னியாஸ்திரிகளை இப்ப அரெஸ்ட் பண்ணாங்கல்ல சமீபத்தில், கேரளாக்காரவங்க 2 பேர்த்தை எங்க அரெஸ்ட் பண்றாங்க? சத்தீஸ்கர்ல அரெஸ்ட் பண்ண விட்டியுமே பரப்பப்பட்டது, உலக அளவில் பரப்பப்பட்ட விட்டியுமே உடனே என்னன்னா அவங்க ரிலீஸ் பண்ணுங்கன்னு சொல்லி ரிலீஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இது அமெரிக்காவுக்கு நல்லாவே போயிட்டு இங்க என்ன நடக்குதுங்கிறது, இந்தியாவில் என்ன நடக்குங்கிறது நல்லாவே தெரியும். ஒடிசாவில் போன வாரம் 3 போதர்களை அடியடி நடிச்சு ஊழியர் மரித்து போய்விட்டார். என்னுடைய ஃபேஸ்புக்கில் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னா தெரியும், அந்த புகைப்படத்தை போட்டிருப்பேன். ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகி மீதி போதர்களும் விசுவாசிகளும் படுத்து கொண்டிருக்கிறார்கள். அதாவது மதத்துக்கு சுதந்திரம் என்று இவர்கள் சொன்னாலும் கேஸ் கொடுக்காம, போலீஸ் ஸ்டேஷன் அணுகாம, குரூப்பா வந்து கிறிஸ்தவர்களை அடித்து வெட்டி பாழ்படுத்திட்டு போயிடுறது. ஒன்னவன் மேல கேஸ் கிடையாது. இப்படிப்பட்ட சூழ்நிலை இந்திய தேசத்திலே உருவாகி இருக்கிறது. போன வாரம் நடந்தது. திருநெல்வேலியில என்ன நடந்தது தெரியுமா? வீட்டு ஜெப கூட்டம் நடக்குது. எங்கிருந்தோ ஒருத்தன் வந்து கேஸ் என்ன பண்ணா கொடுக்குறான், இவங்க வீட்டில் ஜெப கூட்டம் நடத்துறாங்க, நடத்தக்கூடாது அப்படின்னு. கோர்ட்டு சொல்லிருச்சு, யார் கேஸ் கொடுத்தான்னு அவன் மேல 25,000 ஃபைன் அப்படின்னு சொல்லிட்டு 25,000 ஃபைன் கட்டிட்டு போ அப்படின்னு. அருமையானவர்களே, மத சுதந்திரத்தின் அடிப்படையில் நாம் வீடுகள் தோறும், சபை தோறும் ஆராதனை நடத்துவதற்கு அனுமதி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. 25, 26, 28 இது எல்லாமே மத சுதந்திர அடிப்படையில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. தாராளமாக எங்கே போயும் நம்ம பிரசங்கம் பண்ணலாம், வீதியில் நின்று பிரசங்கம் பண்ணலாம், ரோட்ல நின்று பிரசங்கம் பண்ணலாம், நல்ல கொலாயை கட்டி கூட பிரசங்கம் பண்ணலாம். என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்றால், இந்தியாவிலே ஜனங்களை, அது கிறிஸ்துவ ஜனங்களை ஒடுக்கும்படியான பொல்லாப்புகள் நடைபெற்று கொண்டே இருக்கிறது. இதை யார் செய்கிறார் என்றால், மத்தியத்தில் இருக்கக்கூடிய ஒன்றிய பாஜக அரசு செய்து கொண்டே வருகிறது. அவர்கள் கள்ளத்தனமாக ஒரு சில காரியங்களை செய்து மக்களுக்கு விரோதமாக எழும்பி நின்று கொண்டிருக்கிறார்கள். பாருங்க, அருணாச்சல பிரதேசத்தில் 1978ஆம் ஆண்டு மதமாற்ற தடை சட்டம் உண்டானது. சத்தீஸ்கர் மாநிலத்தில் 2006 திருத்தம் கொண்டு வந்தார்கள். குஜராத் ஃப்ரீடம் ரிலிஜியன் ஆக்ட் 2003 உருவாக்கினார்கள். இமாச்சல பிரதேசத்தில் 2006ஆம் ஆண்டு மதமாற்ற தடை சட்டத்தை உண்டு பண்ணினார்கள்.
உத்தரகாண்ட்ல 2018ஆம் ஆண்டுல, ஜார்க்கண்ட்ல 2017 மதமாற்ற தடை சட்டத்தை உண்டு பண்ணியிருக்கிறாங்க. உத்தரப்பிரதேசத்துல 2021 உத்தரப்பிரதேசத்துல மதமாற்ற தடை சட்டத்தை உண்டு பண்ணியிருக்காங்க. அருமையானவர்களே, கர்நாடகாவில் 2021 உருவாக்கி 2022ஆம் ஆண்டு அமுல்படுத்தப்பட்டது. அடுத்து ஹரியானாவில் பார்க்கும் பொழுது 2022ஆம் ஆண்டு மதமாற்ற தடை சட்டத்தை உண்டு பண்ணியிருக்கிறாங்க. ராஜஸ்தான்ல இந்த 2025ஆம் ஆண்டுல ஃப்ரீடம் ரிலிஜியன் பில் என்கிற பேரில் 2025ஆம் ஆண்டு மதமாற்ற தடை சட்டத்தை உண்டு பண்ணியிருக்கிறாங்க. ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு வித மதமாற்ற தடை சட்டத்தை உண்டு பண்ணியிருக்கிறாங்க. இங்க போய் சுவிசேஷம் அறிவித்த ஏகப்பட்ட வேற கொன்றிருக்கிறாங்க. இதுதான் முக்கியம். அவங்க மேல கேஸ் கிடையாது, எதுவும் கிடையாது, மறைமுகமாக கொண்டிருக்கிறாங்க. இந்திய தேசத்துல 75% மீடியாக்கள் பாஜகவினாலே இப்பொழுது ஆளப்பட்டு கொண்டிருக்கிறது. அநேக பேருக்கு காசு கொடுத்து, மீடியாக்களுக்கு காசு கொடுத்து பொய் செய்திகளை பரப்புவதற்கு, எல்லா துறையிலையும் பொய் செய்தியை பரப்புவதற்கு சம்பளம் கொடுத்து ஆட்களை வைத்திருக்கிறான். அவர்கள் எல்லாம் ஆர்எஸ்எஸ் இயக்கக்காரர்கள். சரி, இப்போ முக்கியமாக நான் வருகிறேன். எதற்காக மதமாற்ற தடை சட்டம் கொண்டு வந்தார்கள் அப்படின்னா, மோசடி நடக்குது, வற்புறுத்துதல் பேரில் இவங்க மதமாற்றம் செய்கிறாங்க, பொருட்களை கொடுத்து இந்துக்களை கொள்ளையடிச்சிட்டு போயிடுறாங்க, உதவி செய்கிறேன் என்கிற பேரில் இந்தியாவை நாசப்படுத்துகிறாங்க. எனவே இந்து தேசமாகவே இருக்க வேண்டும், இது கிறிஸ்துவ தேசமோ அல்லது முஸ்லிம் தேசமோ மாறிவிடக்கூடாது என்பதற்காக குற்றச்சாட்டுகளை, பொய் குற்றச்சாட்டுகளை அடிக்கடிக்கு என்ன பண்ணா அதிகமாய் வைக்கிறார்கள். மாநில அரசுகள் தங்களது சட்டமன்றங்களில் மதமாற்றம் தொடர்பான தனித்தனி சட்டங்களை ஏற்றி அமல்படுத்தி இருக்கிறார்கள். தனித்தனி சட்டங்களை எங்கு அமல்படுத்தி இருக்கிறாங்க? மாநிலங்கள் தோறும். மத்தியத்தில் அதை செய்யவே மாட்டாங்க. ஏன் தெரியுமா? வெளிநாடுகளில் இருந்து, முக்கியமாக இஸ்லாமிய கண்ட்ரியிலிருந்து, கிறிஸ்துவ கண்ட்ரியிலிருந்து வரக்கூடிய ஆர்எஸ்எஸ்க்கு வரக்கூடிய பணம் நின்று போயிடும். ஆர்எஸ்எஸ்க்கு தான் அதிகமாக இந்த தொகை எங்கிருந்து வருகிறதுனா வெளிநாட்டிலிருந்து என்ன பணம் வருகிறது. நல்லது செய்கிறோம் என்கிற பேரில் அவர்கள் நாசக்கேடு நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அவன் கையில் இல்லாத பணமே கிடையாது. இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்கள் தொகையில 40% சொத்துக்கள் 1% உள்ள பார்ப்பனர் கையில் இருக்குது. 100%த்தில் 40% சொத்துக்கள் இந்தியாவில் இருக்கக்கூடிய 1% உள்ள பார்ப்பனர் கையில் இருக்கிறது. மொத்தம் 3% பார்ப்பனர்கள் இந்தியாவில் இருக்காங்க. ஆனால் வெளிநாடுகளில் அநேக பார்ப்பனர்கள் இருக்கிறாங்க. நம்ம என்னதான் படிச்சு முன்னேறலாம்னு சொன்னாலும் அவன் வேலை வாய்ப்பை நமக்கு கொடுக்க மாட்டேங்கிறான். ஆனால் நடந்து கொண்டிருப்பது என்ன அப்படின்னா, நம்மை ஒடுக்கணும், நசுக்கணும், நம்மளை பாழ்படுத்தணும் என்ற நோக்கத்தோடு அவன் தொடர்ந்து பொல்லாத கிரியைகளை நடத்தி கொண்டிருக்கிறான். அச்சுறுத்தல் செய்கிறாங்க. பொருளாதார வலியுறுத்துதல் மற்றும் திருமணம் மூலம் கட்டாய மதமாற்றம் செய்வதை நாங்கள் தடுக்கிறோம் என்று இந்த ஆர்எஸ்எஸ் காரர்கள் சொல்லுகிறார்கள். அச்சுறுத்துதல் கொண்ட கிறிஸ்தவர்கள் இவர்களை முடுக்க வேண்டும், இவங்க அந்நிய தேச கைகூலி என்கிறார்கள். நம்மெல்லாம் வெளிநாட்டுக்காரர்கள், நீங்க அங்கே ஓடி விடுகிறீர்கள் என்று சொல்லுகிறார்கள். அதனால தான் அமெரிக்காக்காரன் ஆப்பு வச்சிருக்கிறான். அமெரிக்காவில் 90 அடி உயரத்தில் இந்த குரங்கு செயலையே பார்ப்பனர்கள் வைத்திருக்கிறார்கள். அமெரிக்காவில் அதிகமாக வேலை பார்க்கிறவர்கள் யார்? 5.4% இந்தியர்கள் இருக்கிறார்கள் அமெரிக்காவில். அதுல அதிகமாக இருக்கிறவர்கள் பார்ப்பனர்களும் அதை சார்ந்த மக்கள் தான் இருக்கிறாங்க. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா? அப்ப அருமையானவர்களே, சுமார் 55 ஆண்டுகளில் 12 மாநிலங்களில் இந்த சட்டத்தை ஏற்றியிருக்கிறார்கள். மோடியின் ஆட்சியில் மட்டும் 6 மாநிலங்களிலே மதமாற்ற தடை சட்டம் இயற்றப்பட்டிருக்கிறது. 12 மாநிலங்களில் மதமாற்ற தடை சட்டம் இருந்தாலும் இவர் பதவியேற்ற உடனே இப்போது 6 மாநிலங்களில் மோடி வந்த பிறகு மதமாற்ற தடை சட்டம் இயற்றப்பட்டிருக்கிறது. தேசத்துக்கு விரோதமான காரியங்களை செய்வது இவர்கள்தான், தேச விரோதிகள் இவர்கள்தான், சமூக விரோதிகள் இவர்கள்தான். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளை பார்த்து, ஊழியம் செய்கிறவர்களை பார்த்து பாவாடை அப்படின்னு சொல்றதும், மதமாற்றம் நீங்கள் செய்கிறீர்கள் என்று நம்ம மேல குற்றச்சாட்டுகளை வைப்பதும், நம்மளை ஒடுக்குகிற காரியத்தை அவர்கள் செய்கிறார்கள். நம்மளை பார்த்தவங்க சொல்றாங்க தேச விரோதிகள், சமூக விரோதிகள், அயல்நாட்டு கூலிகள், கைகூலிகள் என்றெல்லாம் இவர்கள் நம்ம மேல குற்றச்சாட்டுகளை வைக்கிறார்கள். யார் வைக்கிறார்கள் என்றால் ராஷ்டிரிய சுயம் சேவாக் சங்கத்தினர் நம்ம மேல குற்றம் சாட்டு வைத்துக் கொண்டு இருக்கிறார்கள். இவர்கள் இந்தியாவை ஆண்டு கொண்டிருக்கிறார்கள். பிரதமர் ஆளவில்லை. பிரதமர் பணக்காரர்களுக்கு சேவை செய்யும்படியாய் பிரதமராய் இருக்கிறார். மக்களுக்கு அவர் பிரதமராய் இல்லை. ஏனென்று சொன்னால் அட்வர்டைஸ்மெண்ட், மோடி அலை, மோடி அலை என்று சொல்லியே பணத்தை மோடியின் மீது வைத்து அவர்கள் செலவு செய்தார்கள். இன்னொன்று சொல்லுகிறேன், 3 முறையுமே மோடி ஜெயிக்கவில்லை, ஜெயிக்க வைத்திருக்கிறார்கள். இந்தியாவில் இருக்கக்கூடிய பணக்காரர்கள் பொல்லாத கிரியைகளை பணத்தை கொண்டு செய்திருக்கிறார்கள் என்பதை நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். காரணம் என்ன அப்படின்னா, நீங்க அவங்களுக்காக ஜெபிக்கணும்.
ஏன்னா வேதவசனம் சொல்கிறது தலைவர்களுக்காக ஜெபிக்கணும், உங்களை ஆளுகிறவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும். 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் வாசிங்க. நாம் எல்லா பக்தியோடும் நல்லொழுக்கத்தோடும் கலகமில்லாமல் அமைதலுள்ள ஜீவனம் பண்ணும்படிக்கு, களங்கமில்லாத அமைதலுள்ள ஜீவனம் பண்ணும்படிக்கு, ராஜாக்களுக்காகவும் அதிகாரமுள்ள யாவருக்காகவும் அப்படியே செய்ய வேண்டும். எப்படி செய்ய வேண்டும் என்று சொன்னால், வேண்டுதல் பண்ண வேண்டும், விண்ணப்பம் செய்ய வேண்டும், ஜெபம் பண்ண வேண்டும் என்று சொல்லி வேதாகமத்தில் என்ன பண்ண இருக்கிறது. அதுதான் இப்பொழுது நாம் வாசிக்க வேண்டும். தேசத்திலே களங்கம் இருக்கக்கூடாது. தேசத்திலே ஜனங்கள் கலங்கி கொண்டிருக்கிறார்கள். தேசத்திலே ஜனங்கள் ஒப்பாரி வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஏன்னா தேசத்துல குடியானவர்களுக்குள்ளே சமாதானம் இல்லை, சஞ்சலப்பட்டு கொண்டிருக்கிறார்கள், தவிப்போடு காணப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஏனென்று சொன்னால், இவர்கள் கர்த்தருக்கு விரோதமாக செய்கிறபடியினாலே கர்த்தர் தேசத்தின் மீது கவனம் வைத்து கைவிட்டு விட்டார். அதிபதிகள், ராஜாக்கள், பிரபுகள் இவர்கள் யாவரும் தேவனுக்கு விரோதமான சட்ட திட்டங்களை கொண்டு வந்து பாழ்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். எனவே நம்முடைய தேசத்திற்காக நாம் ஜெபிக்க வேண்டியது நம்முடைய கடமையா இருக்கிறது. நம்முடைய தேசம் தேவனை அறிகிற அறிவினாலே நிரப்பப்பட்டிருக்க வேண்டும். எங்கள் தேசத்தை அழிக்க வேண்டாம், நாங்கள் தீரப்பிலே நிற்கிறோம். எங்கள் தேசத்தை அழிக்க வேண்டாம், நாங்கள் தேவ கோபம் மாற வேண்டும், தேசம் இயேசுவை காண வேண்டும். தேவ கோபம் மாற வேண்டும், தேசம் இயேசுவை காண வேண்டும். தேவ கோபம் மாற வேண்டும், தேசம் இயேசுவை காண வேண்டும். எழுப்புதலே எங்கள் வாஞ்சை, எழுப்புதல் தாரும் தேவா. எழுப்புதலே எங்கள் வாஞ்சை, வாஞ்சை எழுப்புதல் தாரும் தேவா. அல்லேலூயா. எழுப்புதல ஆண்டவர் கட்டளையிட்டு இருக்கிறார். யார் மூலம் தான் எழுப்புதல் வரும்னா, சோர்ந்து போகாமல் இடைவிடாமல் ஜெபம் பண்ணுகிற உங்களை கொண்டுதான் எழுப்புதல் உண்டாகும். சகல விதமான வேண்டுதலோடு விண்ணப்பத்தோடும் ஜெபத்தோடும் அதிகாரிகளுக்காக ஜெபம் பண்ணணும். வாசிக்கலாமா? நான் பிரதானமாய் சொல்லுகிற புத்தி என்னவெனில், எல்லா மனுஷருக்காகவும் விண்ணப்பங்களையும் ஜெபங்களையும் வேண்டுதல்களையும் ஸ்தோத்திரங்களையும் பண்ண வேண்டும். எல்லா ஜனங்களுக்காக நீங்க ஸ்தோத்திரத்தை பண்ணணும். 2வது வசனத்துல தான் சொல்லுது, நமக்கு அமைதியில் உள்ள ஜீவனம் பண்ணும்படி. எப்படிப்பட்ட ஜீவனம்? அமைதியில் உள்ள ஜீவனம் இந்த நாட்டு அரசாங்கம் நமக்கு தருகிறதா?